டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இயற்கையே பல மூலிகைகளை நம்மகிடையே இருக்குது. அந்த மாதிரி ஒரு மூலிகை தான் திரிபலா. திரிபலா என்றால் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை பற்றி தெரியாதவர்களே இருக்காது. ஆயுர்வேதத்தில் அதன் சிறப்புகள் பல மடங்கு கூறியிருக்காங்க. அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக கடுக்காய். இது ஒரு மர வகையை சேர்ந்தது. இந்த கடுக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல துவர்ப்பு சுவையுடையது. ஆனால் செரித்த பிறகு ஒரு இனிப்பாக மாறும். எந்தெந்த பொருள் செரித்த பிறகு இனிப்பாக மாறுகிறதோ அது உடல் பலத்தை கூட்டும், ஆயுளை கூட்டும். ஆகவே இந்த கடுக்காயும் நல்ல புலன்களை தெளிவாக்கும், ஆயுளை கூட்டும், புத்தி கூர்மையை அதிகரிக்கும். இது வாதத்தை கீழ்நோக்கி செலுத்தும், கபத்தை நன்றாக கரைக்கும். ஆனால் பித்தத்தை ஒருபோதும் அதிகரிக்க செய்யாது. இது லேசான சூடுதன்மை உடையது. உடலில் உள்ள கிருமிகளை நன்றாக கட்டுப்படுத்தக்கூடியது, வாழ்நாளை கூட்டக்கூடியது. அவ்வளோ சிறப்பான மருந்துகள் இந்த கடுக்காய்க்கு இருக்குது. இது நம்ம ஆயுர்வேதத்தில் மலமிளக்கியாக பயன்படுத்துகிறோம், புண்களை ஆற்றுவதற்கு பயன்படுத்துகிறோம். ஏன் மாதவிடாய் சிக்கல் இருக்கவங்களுக்கும் கடுக்காய் கலந்த மருந்துகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் மாதவிடாய் சுழற்சி சீராக அமையும். அடுத்ததாக பார்த்தோம்னா நெல்லிக்காய். இது ஒரு அருமருந்து. அது மட்டுமல்லாமல் நல்ல உணவு. இது விட்டமின் சி சத்து நிறைந்த பல தாதுக்களையும் நிறைய வைட்டமின்ஸுகளையும் உள்ளடக்கியது. ஒரு ஆகச்சிறந்த உணவு அப்படின்னா அது நெல்லிக்காய் தான். நம்ம நாட்டில் எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லாருக்குமே அது அதிகமாக கிடைக்கிறது. மிகவும் சீப்பான உணவும் கூட. சரி, ஆயுர்வேதத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்களுக்கு மிகச்சிறந்தது, முடிக்கு ரொம்ப சிறந்தது. அது மட்டும் இல்லைங்க, பித்தத்தை சீர் செய்யக்கூடிய அருமருந்துகளில் நெல்லிக்காயும் ஒன்று. மிக புளிப்பான ஆனால் ஆரோக்கியமான உணவு அப்படின்னா அது நெல்லிக்காய் தான். எப்பொழுதுமே புளிப்பு அப்படின்னாலே நம்ம பித்தத்தை அதிகரிக்குதுன்னு சொல்வோம். ஆனால் இதனுடைய விதிவிலக்கு பார்த்திங்கன்னா அது நெல்லிக்காய் தான். இது பித்தத்தை நன்றாக கட்டுப்படுத்தும். மேலும் தோலுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் நெல்லிக்காய் இருக்குது. மேலும் இளமையை நிலைநிறுத்துவதில் நெல்லிக்காய்க்கு ஈடு இணை வேறு எந்த மருந்துமே கிடையாது, உணவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக பார்த்தோம்னா தாண்டிக்காய். இது நெல்லிக்காய் கடுக்காய் போலவே எல்லா வகையான சத்துக்களையும் நிறைந்தது. இது கண்களுக்கு மிகவும் ஆரோக்கியமானதாகவும் முடிக்கு மிகச்சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. இது மேலும் இளமையை நிலைநிறுத்தும். சரிங்க, இப்போ இந்த 3 மூலிகைகளுடைய கூட்டாக கருதப்படும் திரிபலாவை பற்றி காண்போம். எதற்கு இது எப்பொழுதுமே நம்ம 3ஆக கூறுகிறோம்னா, சில பொருட்கள் ஒன்று சேர்க்கும் பொழுது அதனுடைய மருத்துவ தன்மையும் வீரியமும் அதிகரிக்கும். இதைத்தான் ட்ரக் சினர்ஜிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த திரிபலாவை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? உடம்புல எங்கேயாச்சும் வெட்டுக்காயம் இருக்குது அப்படின்னா அந்த புண்களை கழுவுவதற்கு திரிபலாவை பயன்படுத்தலாம். அந்த கழிவுகள் நீங்கி அந்த புண்கள் வேகமாக ஆறுவதற்கு இது பயன்படுத்தப்படும். கண்களில் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் கண்களுக்கான சிகிச்சையில் கண்களை கழுவுவதில் திரிபலா மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. உடலை கழிவுகளை சுத்தம் செய்வதற்கும் திரிபலா ஒரு மிகச்சிறந்த உணவாகவும் மருந்தாகவுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த திரிபலாவை பல்வேறு விதமாக நம்ம பயன்படுத்தலாம். நெய்யோடு சேர்த்து பயன்படுத்தலாம், தேனோடு சேர்த்து பயன்படுத்தலாம், ஏன் மோரில் கலந்து சாப்பிடலாம். இப்படி பல வகையான பயன்கள் இருக்குது. மேலும் உடல் எடையை குறைப்பதிலும் திரிபலா மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஆயுளை நீட்டிக்கணும், ஆரோக்கியமாக வாழணும், சர்க்கரை நோயாளிகளுக்கு தாதுக்களை பலப்படுத்தணும்னாலும் இந்த திரிபலா ஒரு மிகச்சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் இருக்குது. இந்த திரிபலாவை சரியான முறையில் நம்ம தயாரிப்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3லையுமே கொட்டை பகுதி மிக அதிகமாக இருக்கும். அதனுடைய சத்துக்கள் கொட்டையில் கிடையாது, அதன் மேலிருக்கும் சதை பகுதியில் தான் இருக்குது. ஆகவே இதை சரியாக பிரித்தெடுத்து சம அளவில் கலந்து அதை நம்ம பயன்படுத்தினோம்னா என்றைக்குமே ஆரோக்கியமாக வாழலாம் என்பதே ஆயுர்வேதத்தின் அடிப்படை. சரி நேயர்களே, இன்றைக்கு திரிபலாவை பற்றி நாம் பார்த்தோம். வேறொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி.